சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தமனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனை செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு மந்த் ஆஃப் இவாஞ்சலிசம், சுவிசேஷ பிரபல்ய மாதம் என்று நாம் அதை அனுசரிக்கிறோம். ஜூலை மாதம் எப்படி ஜெப மாதமாக 31 நாட்களும் அனுசரித்தோமோ, அதுபோல அதிகாலை ஜெபம் முதல் இரவு மாலை நேரங்களிலே வீடுகளிலே ஜெபங்கள் வரை கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதித்தார். அது நேற்றைக்கு வரைக்கும் அந்த வீடுகளில் ஜெபிக்கிற கிட்டத்தட்ட 37 வீடுகளுக்கு கடந்த நாட்களில் சென்று ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதிகாலை ஜெபத்தில் பங்கேற்ற தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு 5 அல்லது 6 பேர் அந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கெடுத்தார்கள். ஒரு 10லிருந்து 12 வரைக்கும், அதாவது 10 நபர்கள் முதல் 12 நபர்கள் வரை பகல் நேரங்களிலே இந்த 31 நாட்களும் தெய்வ சமூகத்தில் வந்து ஜெபித்தார்கள். கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணுற போது இந்த வருடம் அந்த எண்ணிக்கை சற்று குறைவாக இருந்தது. என்றாலும் அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவர். நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுகிறார். ஆண்டவர் செய்த அற்புதமான கிரியைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஜெப வாய்ப்பை நமக்கு இனி வருகிற நாட்களில் ஜெப மாதமாக நாம் அனுசரிக்காவிட்டாலும் அனைதின அதிகாலை ஜெபம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச ஜெபங்கள் இவையெல்லாம் நடக்கிறது. அதில் வந்து பங்கெடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் கிருபையாய் நம்மை வழி நடத்துவார். ஜெபத்தை கேட்கிறவர் அற்புதங்களை செய்வார். ஸோ அதுபோல் இந்த மாதம் நம்ம எதற்காக அதிக முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்றால், இவாஞ்சலிசம், சுவிசேஷ பிரபல்யம். ஒரு போராட்டம் நடத்த போகிறோம். என்ன போராட்டம் அப்படின்னா, சபை நிரப்பும் போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறை நிரப்பும் போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டமாக போய் தர்ணா பண்ணி சிறையை நிரப்புவோம், நம்ம எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு தெரிவிப்போம், அப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு போராட்டம், நாம் பண்ண வேண்டிய ஒரு தர்ணா, நம்ம படம் இல்லையே அப்படின்னு நியாயம் கேட்குறோமே. நமக்கு உரிமை உண்டு. உரிமை இருக்கிறனால தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆகவே இதுவும் ஒரு உரிமை. ஆமே, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படி சொன்னது யாரு? பாலகங்காதர திலகர், சரிங்களா? அவங்களாம் தீவிரமாய் சுதந்திரத்தை அவர்கள் விரும்பினவர்கள், எதிர்பார்த்தவர்கள், அதற்காக போராடினார்கள் இல்லையா? இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம். இந்த நாட்களில் நாம்
டேனியல் வாசிச்சாங்க இல்லையா, என்னென்ன ஊழியெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஜெப நடை, ப்ரேயர் வாக், அதிகாலை ஜெபம், சபைக்கு வர முடியாதவங்க வீடுகளில் இந்த ஜெபங்கள்லாம் நாம் பண்ணுவோம். முக்கியமாக புண்ணிய தலங்கள் இருக்கிற பகுதிகளுக்கு அந்த ப்ரேயர் வாக் செல்லுவோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார். அரண்களை நிர்மூலமாக்குகிற ஜெபம் ஏற்கனவே சிலர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் இன்னும் ரிவைவ் பண்ணி, இப்போ ஜெப மாதம் வச்சோம். நம்மளாம் ஜெபிக்காதவங்க கிடையாது, ஜெபம் பண்ணுறவங்க தான். ஆனால் இந்த ஒரு காரியத்தை ஒதுக்கி அதுக்காக நம்ம நேரம் எடுக்கிற போது நம்ம கவனம் இங்கே இருக்கட்டும், கவனம் இங்கே இருக்கட்டும். நல்லா சின்ன பிள்ளைகளோ அப்படியெல்லாம் இருக்கும், எல்லாம் சகஜமான ஒன்று. ஆனால் நம்முடைய கவனம் கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதில்ல. ஆகவே அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். யாரும் ஜெபிக்காதவங்க கிடையாது, யாரும் சுவிசேஷம் சொல்லாதவங்க கிடையாது. ஆனால் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு ஆர்கனைஸ்டாக செய்தால் அதனால தான் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதும் ஜெப மாதமாக, சுவிசேஷ பிரபல்ய மாதமாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், போன மாதமாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின மாதமாக இருக்கட்டும். போன மாதத்து வாக்குத்தத்தம் என்ன? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியம். ரோமர் 12:12. ஆண்டவர் அந்த வார்த்தைகளின்படியே நம்மை நடத்தி வந்தார். அற்புதமான கிரியைகளை ஜெபத்தினாலே செய்தார். அவருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். ஆகவே இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். Passing through the valley of Baca, they make it a spring. The early rain also covers it with blessings. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். Mourning into dancing. அழுகை அது களிப்பாக மாறுகிறது. பாக்கா எபிரேய வார்த்தை. பாக்கா அப்படின்னா அழுகை, கண்ணீர். அது என்னவா மாறுகிறது? பெராக்காவாக மாறுகிறது, ஆனந்த களிப்பாக. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்குகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள். தாவீதே சொல்லுகிறாரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். கை உயர்த்த சொன்னால் நம்ம எல்லாருமே உயர்த்துவோம், அப்படித்தானே? இந்த வழியாய் கடந்து வந்தவர்கள், அழுகை கண்ணீர் எல்லாருமே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லெவல். சின்ன பிள்ளைகள் கூட, இது யாரோ விதிவிலக்கானவர்கள் கிடையாது. மனிதர்கள் மட்டுமல்ல, வேத கதாபாத்திரங்களும், வேதத்தில் நாம் காண்கிற நபர்களும் அழுகையின், கண்ணீரின், வேதனையின், பாடுகளின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தவர்கள் தான். அப்படித்தானே? வேதத்தில் நம்ம யாரை பார்த்து, ஆதாம், ஏவாள், அவருடைய பிள்ளைகள் காயின், ஆபேல், சேத், எல்லாரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ஒவ்வொருவரும் இந்த பாதை வழியாய் கடந்து வருதுதான். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது டெம்பரவரி, தற்காலிகமானது. இட்ஸ் நாட் இட்டர்னல். நித்தியமா from the beginning till the end. இல்லை. அதை முதல்ல மனசில் வைங்க. தற்காலிகம், இதெல்லாம் சர்டன் டைம் பீரியட், லிமிட்டட். சரிங்களா? தேவனே சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸோ நாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும், எப்பேற்பட்ட கஷ்டங்களையும், வியாதிகள், கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, எல்லாவற்றையும் தாண்டி வர தேவன் கிருபை செய்தான். நான் சொன்னேன் அல்லவா, தாவீது, யோசேப்பு, யோபு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, புதிய ஏற்பாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே, சீஷர்கள் எல்லாரும் 12 பேரும், அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட எல்லாரும் அந்த பாதையில் கடந்து வந்தவர்கள. ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே அந்த பள்ளத்தாக்கில் நடந்து போனார். அப்படித்தானே?
சிலுவையின் அந்த பாடுகளின் பள்ளத்தான். அதனாலதான் அவர் வெற்றி சிறந்த கர்த்தராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் அவர் உயர்ந்திருக்கிறார். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடந்து வருகிற பாதைகள், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டைம் கொடுத்து நம்ம நீங்கள் கடந்து வந்த பாதைகளை சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க டைம் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சொவினியரை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கடந்து வந்த பாதைகள். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம சபை மக்கள் ஆரம்ப காலங்களில் இருந்து, சரிங்களா? ஆகவே நம்ம எல்லாருக்குமே we have a story. நமக்கு ஒரு சரித்திரம் உண்டு. நமக்கு சொல்லுவாங்க, குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடிக்கிட்டு நிற்குமா. நீங்கள் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி கமுக்கமா சொல்லிட்டா பாஸ் ஏதாவது நினச்சிக்குவாரோ, இனி என்ன உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு இருக்கு, ஏற்கனவே நினச்சது போதுமானது. ஆகவே கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும் உண்டு, சரிங்களா? ஊழியர்களுக்கு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பலசாலிகள் அல்லவா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள். ஆகவே அவங்களுக்கு வர்ற எதிர்ப்பும் போராட்டங்களும் உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. ஊழியக்காரங்களுக்கு, அதுவும் ஸ்தல சபை பாஸ்டருக்கு நானாவிதத்திலும் 4 பக்கத்திலிருந்து இடி. ஏன்னா உடனே பாஸ்டர் தான் குடும்பத்தையும் சபையும் எப்போதும் குறை சொல்லி கொண்டே இருப்பார். அப்படி நினைக்காதீங்க, ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க, சரிங்களா? உங்களை குறை சொல்லி அல்லது என் குடும்பத்தை குறை சொல்லி அதனால் எனக்கு ஒரு நன்மை ஏற்படலை. இதெல்லாம் ரியல் ஃபேக்ட், ரியாலிட்டி. அதை அறிந்து கொள்ளுங்கள். இழப்புகள் வரும்போது இப்படிப்பட்ட தைரியங்கள் தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தும், சரிங்களா? ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே நடப்பிக்கவில்லை, இவ்வளோ நாள் வந்த எனக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ளுவோம். இந்த சங்கீதம் 12 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய பின்னணி தாவீதின் சங்கீதம் என்று போடப்படாவிட்டாலும் இது தாவீதால் எழுதப்பட்டு ராக தலைவன், அதாவது இங்கே நம்ம தலைப்பில் வாசிக்கிறோம், அந்த தலைப்பு வாசிங்க. கோராகின் புத்திரருக்கு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தாவீதின் சங்கீதம். ஏனென்றால் இதில் உள்ள அந்த வசனங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் தாவீது அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள். இந்த சங்கீதம் சியோன் குமாரத்தியின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை தேவாலயத்திற்கு போகிற மக்கள் அவங்க தங்களுடைய பரிவாரத்தோடு அப்படியே அதை அந்த பாரங்களையெல்லாம் சுமந்து சந்தோஷத்தோட இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது அந்த மாதிரி சந்தோஷமாய் பாடிக்கொண்டே தேவாலயத்திற்கு அவர்கள் கடந்து வருவார்களாம். ஸோ இந்த 84வது சங்கீதத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்றால், தேவாலயம், the beauty of his sanctuary, தேவனுடைய ஆலயத்தின் மகிமை, தேவாலயத்திலே கர்த்தர் செய்கிற மகத்தான கிரியைகள், அவருடைய மகத்துவம், இதெல்லாம் தாவீது அல்லது இந்த சங்கீதத்தை எழுதிய ஆக்கியோன் அதை சொல்லி மற்றவர்களையும் அழைக்கிறார். நம்ம பாடினோம் அல்லவா, ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுமே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். இங்கே நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போதும் அங்கே இந்த வார்த்தைகள் எல்லாம் அது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், சரிங்களா? மழையும் குளங்களை நிரப்பும். பின்னால் இருந்து போவோம், மழை
ஆசீர்வாதமான மழை, showers of blessing. இன்னொன்று அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, சூரியன், நம்முடைய தேவன் சூரியனும் கேடகமா இருக்கிறார். சன்ஷைன், சரிங்களா? showers of blessing and sunshine from above. பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை, ஒரு பிரகாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மழை எதையெல்லாம் குறிக்கிறது? ஷெல்டர், பாதுகாப்பு, சரிங்களா? பாதுகாப்பின் கவசம், பாதுகாப்பின் தெய்வீக பாதுகாப்பு. தீமை நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு, இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு showers of blessing இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு ஷெல்டரா இருக்கிறார், பாதுகாப்பு கவசமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு, நாம் இங்கே ஷீல்டாக இருக்கிறார், பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார். ஷெல்டர்னா கூரை, நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடினோம், அடைக்கலமே உமது அடிமை தானே. ஆமென். வெயிலுக்கு தப்பும் ஒதுங்கிடமும் ஷெல்டர். அது மட்டுமல்ல, ஷீல்டு, பாதுகாப்பு கவசம். சூரியனும் கேடகமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம், நமக்கு தேவன் இவைகளெல்லாம் அருள போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? சரி, அடுத்து முதல் வார்த்தை சொல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு நாம் எல்லாருமே கடந்து வருகிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இனிமேலும் கடக்க வேண்டியதாக இருக்கலாம். பாதைகள் எல்லாம் காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். யார் அழுகையின் பள்ளத்தாக்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்க முடியும்? யார்? எல்லாருமா? எல்லாரும் கிடையாதுங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. அதற்கு முந்தின 2 வசனங்கள் வாசிங்க. 4:5. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த 2 வசனத்தின்படி வாழுகிறவர்கள் தான் அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த வசனம் எல்லாருக்கும் உரியது அல்ல. அருமையானவர்களே, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், உம்முடைய வீடு என்பது என்ன? தேவாலயம், தேவ பிரசன்னம், தேவன் தங்கும் கூடாரம் இல்லையா? சாங்சுவரி, டெம்பிள், ஹோலி பிளேஸ், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், இவைகள் எல்லாம் வாஞ்சிக்கிறவர்கள் அவங்க தான் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். தாவீது எப்படி கஷ்ட காலத்திலே அவன் கேகிலாவிலே தன்னுடைய சொத்துக்களும் குடும்பத்தையும் அவனுக்கு இருந்த கொஞ்சத்தையும் அங்கே அமலேக்கியர் வந்து கொள்ளையாடி கொண்டு போனார்களோ, கூட இருந்தவர்களும் கூட தன்னை கல்லெறிந்து கொல்லும்படி எத்தனித்த போது கிறிஸ்துவுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். He strengthened himself. அதான் தாவீது சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இப்படி இருக்கிறவங்க தான் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்ற முடியும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அதை நீரூற்றாக்குவதும் அதெல்லாம் பாதாளமாக்குவதும் யார் கையில் இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கையில தான் இருக்கு. லோசினி சொல்லுங்க, நம்ம கையில தான் இருக்கு. சொல்லுங்க யாமினி, நம்ம கையில தான் இருக்கு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். சூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம எதை எடுத்துக்கொள்ளுவோம்? ஜீவன், ஆசீர்வாதம். அதுதான். அவங்க 2 பேரை கேட்டேன்னு உடனே அவங்க 2 பேருக்கு மட்டும் உரியது அல்ல, இது எல்லாருக்கும் தான். சரிங்களா? ஜோயல், உங்களுக்கு தான். You have to choose the best. நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க, நன்மையும் ஆசீர்வாதமும். சரிங்களா? சிலர் சொல்வார்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, நம் வாழ்க்கை நம் கையில்.
அது ஒரு விதத்திலே உண்மைதான், எல்லா நேரத்திலும் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் அல்லது கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை கடவாமலே அப்படியே மேல ஜம்ப் பண்ணி போய்விடுவார்கள், அப்படி சொல்லல. அதற்கு வழியே இல்லை. செங்கடலை பிளந்து அதன் வழியாய் நடந்து வந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு பாலம் அமைத்து எந்த தண்ணிப்படாம அப்படி கொண்டு போயிருக்கலாம்ல. அவரால் முடியுமா? முடியாதா? ஆனால் அதை ஊடுருவ நடந்து அதன் மத்தியில நமக்கு வருகிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் கடந்து செல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பவுல் சிறைச்சேத அந்த கப்பற் சேதத்தில் இருந்தார். கர்த்தர் பவுலை கொண்டு போய் சேர்க்கணும். கப்பற் சேதம் இல்லாமலே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல. ஆகவே வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் நாம அதை ஒதுக்கிவிட முடியாது. அதை நன்மையாக அல்லது நீரூற்றாக நம்முடைய மோர்னிங், நம்முடைய அழுகை, கண்ணீர், வேலி ஆஃப் டியர்ஸ், அதை சந்தோஷமாய் சொன்ன பாக்காவை பெராக்காவா மாற்றுகிறது நம்ம கையில் இருக்கு. மனுஷனுடைய இன்வால்மெண்ட் அதுல ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அதுக்கு ஊற்று காரணர் அவர் தான். ஆனால் அவர் 99%, நம்ம 1% இருக்கணும் நம்முடைய இன்வால்மெண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே எதையும் நாம சாதிக்க முடியாது. வேதத்தில் அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஃப்ரம் த பிகினிங், ஆபிரகாம்ல இருந்து ஆதாம்ல இருந்து பார்க்கிறோம். நம்மளுடைய இன்வால்மெண்ட் கொஞ்சமாவது அதுல இருக்கிற போதுதான் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்ற முடியும். அப்படி நீரூற்றாய் மாற்றிக்கொண்டவர்கள் யார்? நிறைய இருக்கிறாங்க. யாபேஸ், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் யாபேசின் சரித்திரம். சிறியவன், த லீஸ்ட் யாபேஸ். நிறைய பெரியவர்கள், தாவீது, அதெல்லாம் பெரிய ஜயண்ட் ராஜா. அவரும் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, சங்கீதம் 23 அவர் சொல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சொல்றார். யோசேப்பு நடந்தார், யோபு நடந்தார். இரட்டிப்பான நன்மைகள், இழப்பு, இரட்டிப்பான நன்மைகள், கண்ணீர், அழுகை, வேதனை, பாடு, ஆனால் இங்கே இரட்டிப்பான நன்மை, ஆசீர்வாதம். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த யாபேஸ். யாபேஸ் த லீஸ்ட், அவர் தான் ரொம்ப இளைய. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, தாய் துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தாய் அந்த பிரச்சனைகள் மூலமாக, அன்னைக்கு இருந்த கஷ்டத்தின் மூலமாக அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களை மேற்கொண்டு விட்டது. என்ன அவங்களுக்கு வேதனையோட பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று அவங்க சொல்லுவதற்கு காரணம் என்ன? அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பாருங்க, துக்கத்தோட அவனை பெற்றேன். அதுனா என்ன துக்கமாக இருந்திருக்க கூடும்? ஒருத்தருக்குமே இந்த பதில் தெரியலையா? எத்தனை முறை பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறீங்க. நீங்க ஒரு முடிவோட உட்கார்ந்துருக்கீங்க. ஏங்க, அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனையா இருந்திருக்கும்? பிள்ளை பேற்றின் போது ஏற்படுகிற அந்த பிரசவ வலி, அதவா அவங்க வேதனைன்னு சொல்றாங்க. அது காமன், எல்லாருக்கும் வர்றது. அதுக்கு முன்னால பல பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. எல்லாரும் அப்படித்தான். வேதனையோட பெற்றேன் என்று சொல்லுவதற்கு காரணம் பொருளாதார பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஏராளமான பிள்ளைகள் இன்னொன்னு பிறந்துருச்சு. ஆகவே
இதை எப்படி நான் சாப்பாடு ஊட்டி இதை எப்படி நான் பொழப்பு நடத்த போகிறனோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு துக்கமே என்று பெயரிட்டார்கள். கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, அந்த நேரத்தில் பிள்ளைகள் பிறந்தார்கள். யாராவது சுனாமி, சூறாவளி, கடும் புயல், கஜா புயல் அப்படியா பேர் வச்சாங்க பிள்ளைகளுக்கு? நம்மள யாரும் கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் கடன் மத்தியிலையும் அப்படியெல்லாம் பிறந்த பிள்ளைகளுக்கு அப்படியா பேர் வைக்கிறோம்? நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நம்ம அப்படி செய்கிறது இல்லை. நம்ம பதில் சொல்கிறோமோ இல்லையோ, நமக்கு காமன் சென்ஸ் இருக்கிறது. நம்ம யாரும் நம்ம பிள்ளைகளுக்கு நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, கோடீஸ்வரன் அப்படின்னு வைப்போம். அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார், ஆனால் பிள்ளைக்கு கோடீஸ்வரன் பேர் வைப்பார். சரிங்களா? ஆகவே நாம் யாரும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த யாப்பேசினுடைய தாய் அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? யாப்பேஸ். அர்த்தம் என்ன? துக்கம். ஸோ யாப்பேசின் வாழ்க்கை ஃப்ரம் ஹிஸ் பர்த், அவர் வேலி ஆஃப் டியர்ஸ், வேலி ஆஃப் சேட்னஸ், டார்க்னஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, ஏய் ஜோயலு வாப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏய் துக்கம் வாப்பா, ஏய் இந்தா போறாரியா துக்கம், ஓ இன்னைக்கு துக்கத்துக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பான், குற்றுயிரும் கொலையுயிருமா இருக்குமா. இதெல்லாம் கடந்து அப்படியே வர்றாரு. அவருக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா அது, அவர் அம்மா அப்பா கிட்ட போய் சண்டை போடலை, எனக்கு ஏன் இந்த பேர் வச்ச பாரு, எல்லாரும் என்ன இப்படி திட்டுறாங்களே, எல்லாரும் இப்படி கேலி பண்றாங்களே. ஒரு நாள் அப்படி அவங்க வருகிற பிரச்சனைகள்ல நாம மக்களை, மனிதர்களை, பெற்றோரை, சில பிள்ளைங்க கேட்க ஏன் பெத்தீங்க, வேதம் சொல்லுங்க அப்படி கேட்காத, நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய் என்று. பெற்றோரை ஒரு நாளும் அது கனவீனப்படுத்துகிற, இனி ஏன் பெத்தீங்க, உங்களை கேட்டுட்டு உங்களை பெற வைக்க கர்த்தர் சித்தம் கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுத்த ஈவு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆகவே மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் இல்லை. யாப்பேஸ் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சூழ்நிலைமையை நம்ம என்ன பண்ணணும், மாற்றியே ஆக வேண்டும். இப்படியே காலம் தள்ளி கொண்டிருக்க முடியாது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் சூரியனும் கேடகமா இருக்கிறார். அதை அறிந்து என்ன செய்கிறான்? அங்கே 10வது வசனம் சொல்லு, யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யார்கிட்ட? டைரக்ட் டு காட், டேக் இட் டு த லார்ட் இன் பிரேயர். ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். போய் முட்டி மோதி இதுக்கு என்ன பிரச்சனை, தீர்வு, ஜாதகம், குறி சொல்லுதல், மந்திரவாதிகள் அப்படியெல்லாம் எந்த பக்க வழியும் போகலாம. எப்படி ஐஸ்வர்யமான ஆவது அப்படியெல்லாம் போகல. உங்கள் வியாபாரம் செழிப்பாக்குவது எப்படி, உங்க பிசினஸ், அந்த நாட்களிலே அவன் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவனா இருந்திருக்க கூடும். அதுதான் எனக்கு இருந்த பிரதானமான ஒரு தொழில், ஆடு மாடு மேய்த்தல், மேய்ப்பர் தொழில். அது ஏதாவது அப்படிதான் ஒரு பிஸ்னஸ் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்க கூடும். வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாப்பேசின் ஜெபம் நமக்கு எதை கற்பிக்கிறது? தேவனை நோக்கி, தேவனை நோக்கி. ஆமென். சிட்டிங் at the feet of Jesus, தேவனை நோக்கி சொல்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. தேவனுடைய ஆசீர்வாதம் இதிலிருந்தே தெரிகிறது. பினான்சியலி தேவனுடைய பினான்சியல் மட்டுமல்ல, வெல்பீயிங் ஆஃப் ஆல் எல்லாம், ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிச்சுவல், பினான்சியல், பிசிக்கல் எல்லாம் உட்படத்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது ஜெபம், enlarge my territory, என் எல்லைகளை பெரிதுபடுத்தும். ஒரு விசாலம், ஒரு தரிசனம். அருமையானவர்களே, நம்முடைய அன்பின் எல்லைகள்
ஊழியத்தின் எல்லைகள், ஜெபத்தின் எல்லைகள். எப்போதும் ஒரு பெருக்கம், ஒரு இன்க்ரீஸ், ஒரு முன்னேற்றம். அதுதான் வளர்ச்சியின் அடையாளம். இத்தனை ஆண்டுகள் நம்முடைய சீனியாரிட்டி, நம்முடைய மெச்சூரிட்டி எதுல அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், எல்லைகள் பெரிதா இருக்கிறதா? அருமையானவர்களே, நியாயம் கேட்கிறோம், அது தவறல்ல. ஆனால் அதே கேள்வியை நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்திருக்கிறோமா? நம்முடைய அன்பின் எல்லைகள் விஸ்தாரமா இருக்கிறதா? யாபேஸ் ஜெபிக்கிறான். அதற்கு பிற்பாடுதான் தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறார். அதற்கு முன்பாகவே அவருடைய தரிசனம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதியும். லார்ட், யூ bless me with your blessing. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் based upon God's word, தேவனுடைய வார்த்தையின்படி. வேற எந்த மனுஷீக யுக்திகளோ புத்தியோ எந்த ஆதாரங்களோ? ஆதாரம் நீர்தான் ஐயா. அவர்தான் நம்முடைய ஆதாரம், நம்முடைய பேஸ். எல்லைகள் பெரிதாகணும். எல்லைகள், அன்பின் எல்லைகள், விசுவாசத்தின் எல்லைகள், ஜெபம், எல்லா விதத்தில் வேத வாசிப்பு, இவள் எல்லாம் நம்முடைய எல்லைகள் விரிவாகணும். குறுகி கொண்டே போகக்கூடாது. குறுகி கொண்டே கழுது தேஞ்சு கட்டர்மான. ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், இவருக்கு என்னங்க வேலை, இவர் எப்போதும் சர்ச்சு, ஆராதனை, ஜெபம் இதை தாங்க பேசுவார். இது மட்டும் இல்லைங்க, இது தாங்க மூல காரணம். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It will be added unto you. சேர்த்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதங்களுக்கு, அந்த எல்லைகளுக்கு தடையா இருக்கிற தீமைகளுக்கு என்ன? அதுக்கு முன்னால உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். கர்த்தருடைய கரம் நன்மையா என்மேல் இருந்தபடியினால் நெகேமியாவுக்கு ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவனோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும், வாருங்கள் கர்த்தருடைய பணியை நாம் இணைந்து நிறைவேற்றுவோம். ஏன்? நன்மையாய் தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். யாபேஸ் அதற்காக ஜெபம் பண்றார். நீங்களும் நானும் தேவ கரம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோமா? கை வைங்க. ஆண்டவரே, உங்க கரம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கரம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. அந்த கரம் நம்மை வழி நடத்தும், நம்மை பாதுகாக்கும், நம்மை உயர்த்தும், நம்மை அந்நியரின் கைக்கு, அந்நியரின் காரியங்களுக்கு நம்மை மறைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உலகம் தீமை நிறைந்த உலகம் இல்லையா? நாம ஜெபம் பண்றோம். 23 விதமான தீமைகள். அதுல இல்லாத தீமைகள்லாம் பல இப்ப வந்திருக்கு. அதுல இல்லாத தீமை என்னன்னா, இந்த இருக்கு பாருங்க, என்ன சேர்த்துக்கலாம். 24வது தீமை. இதுல நன்மையும் இருக்கு, ஆனா தீமையும் இதுல இல்லாமல் இல்லை. இத்தனை தீமைகளுக்கும் என்னை விலக்கி காத்தருளும், என்னை விலக்கி காத்தருளும். இந்த 4 பாயிண்ட். இந்த ஜெபம் யாருக்காவது ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பல முறை, யாருக்காவது இல்லாம இருக்கா? தம்பி, அந்த யாரெல்லாம் கையில வச்சிருக்கிறீங்க எடுத்து காட்டுங்க. பாச எங்கேயோ போட்டேன், இன்னொன்று கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுத்து ஓஞ்சு போயிட்டு சரிங்களா? இது இல்லாதவர்கள் நம்ம சபையில இல்லவே இல்லை. வெரி குட். நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க, பத்திரமா வச்சிருக்கிறீங்க.
வெரி குட், வச்சிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஏதோ மந்திரம் போல அப்படி இல்லை, அது நம்முடைய அனுபவபூர்வமாகட்டும். ஒவ்வொரு நாளும் தீமைகள் நிறைந்த உலகம் இது. ஸோ அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண போது வேதம் சொல்லுகிறது, எங்க பைபிளில் தேவன் பதில் அளித்தார், ஜெபத்தை கேட்டார், அப்படியெல்லாம் நம்ம வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. ஆனால் இதில் பாருங்க ஒரு வார்த்தை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அருளினார், அருளினார். அந்த அருளினார்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமா? என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில்? கிராண்டட். கிராண்டிங் ஆஃப் வீசா. வீசா கிடைப்பதற்கு அவங்க சொல்ற வார்த்தை, இட்ஸ் பீன் கிராண்டட் டு யூ. பாருங்க, கிராண்டட் ஹிஸ் ரிக்வெஸ்ட், கிராண்டட் ஹிம் தட் விச் he requested. ஆண்டவர் அருள் பாலித்தார் சொல்றாங்க. கடவுளின் அருள் எனக்கு கிடைத்தது. சாதாரண பதில் அல்லங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்தில் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் இந்த யாபேசின் ஜெபத்தை போல நீங்கள் ஜெபித்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே அழுகையின் நீரூற்றை கடந்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து நீங்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். யாபேசை போல வாழ்க்கை இந்த ஒரு வார்த்தையில மாறிடுச்சு பாருங்க. அதான் அங்க வாசிக்கிறோம், சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தால் ஆகாதென்று தள்ளின, ஐயோ இவன் வேதனையோடு வந்து பிறந்து விட்டான் என்ற அந்த ஒரு பாதிப்பு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவனே முழு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய், சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலாம், உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இளையவனை வந்தான். ஆனால் இப்போ அவன் தான் குடும்பத்தையே பாதுகாக்கிறவன், பிரெட் வினர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை லீஸ்ட் நீங்க தான் உங்க குடும்பத்திலேயே கொஞ்சம் சுமாரான ஆளு, மற்றவங்கெல்லாம் நல்லா படிக்கிறவங்க, மற்றவங்களெல்லாம் நல்ல ஷைன் பண்றவங்க, இவர் தான் கொஞ்சம் டம்மி பீஸு. அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க. தேவனுடைய கரத்திலே இந்த யாபேசை போல நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே, ஆனால் அவர் கடந்து வந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ள எப்படி அவர் முயற்சி எடுத்தாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அது அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். அதுக்கு முழு சாட்சி நம்மிலே அநேகர், நான் அதற்கு சாட்சியா இருக்கேன். லீஸ்ட் அருமையானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த சங்கீதத்துக்கு வருவோம். இந்த 4 விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். கண்ணீரை களிப்பாக்குவது எப்படி? யாபேசின் வாழ்க்கை நமக்கு ஒரு அடையாளம். முதலாவது, தேவ பிரசன்னத்தை நாடுங்கள். Seek the presence of God. வசனம் 1:4 வரைக்கும் 10வது வசனம், வாசஸ்தலம், ஆலய பிரகாரம், பீடங்கள், வீடு, தேவாலயம், சன்னதி. 7வது வசனம், எப்போதும் தேவ சமூகத்தை நாட வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாற யாபேஸ் ஜெபம் பண்றார் இல்லையா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அவருடைய சமூகமே. ஒரு பாடல் இருக்கு, தேவா உம் சமூகம் தீனம். Seek the presence of God. அப்ப அதை வரியாவது போடுங்கப்பா. தேவா உம் சமூகம் தெளித்தேனிலும் மதுரமே. பாடிட போறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவ பிரசன்னத்தை நாடுங்கள். தேவ பிரசன்னம். 2 பேர், ஜோயலும் யாரு, நம்ம ரூபனும். ரூபன்லாம் இன்னைக்கு சாட்சி சொல்லியிருக்கலாம். 1 மாசம் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்திருக்கீங்க, மலை பெங்களூர்ல எல்லாம் ஆண்டவர் சுகமா பாது. ஓகே, ஜோயலும் ரூபனும் சர்ச்சுக்கு போவோமியான்னு கிளம்பி வர்றாங்க. வர்ற வழியில அங்கே வண்டியூர் கம்மாயில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ ஜோயல் சொல்றாப்புல,
கம்மா மீன் நல்லா இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் நான் வா ரூபன், நம்ம 2 பேரும் போய் மீன் பிடிச்சிட்டு அப்புறம் மெதுவாக போய், இல்லைன்னா 3 ஆராதனை இருக்குல்ல, ஒன்றை விட்டா இன்னொன்று பிடிச்சிருவோம்ல, போவோம் அப்படிங்கிறாங்க. ரூபன் சொல்லுவோம், அது எப்படி பாஸ்டர் அவர் கடிப்பார் என்னைய ஆராதனைக்கு வரலன்னா, இப்போ மக்கள் வச்சிருக்க பேர் பாஸ்டர் கடிச்சிருவாரியா என்ன, எந்த லெவலுக்கு அவங்க ப்ரமோஷன் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. பாஸ்டர் கடிச்சிருவாரா? எனக்கு 2 கால் தாங்க இருக்கு. அப்போ ரூபன் அப்படி சொல்லிட்டு என்ன வந்துட்டாரு, சர்ச்சுக்கு வந்துட்டார். ஜோயல் என்ன பண்ணாரு, ஆராதனை கூட இன்னொரு ஆராதனை பண்ணிக்கலாம், ஆகவே நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு துண்டில போட்டாரு. அப்படி மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இங்க ரூபன் இங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்து பாடுறாரு, ஆலயம் செல்லுவதே. கொஞ்ச நேரம் தான் பாடினாரு. அடுத்து ஐயோ ஜோயலை விட்டுட்டு வந்துட்டோமே, ஜோயல் இன்னைக்கு என்ன மீன் பிடிச்சிருப்பாரு, கெண்டை கெளுத்தி வாவல் எந்த பிடிச்சிருப்பாரோ, ஐயோ எனக்கு அந்த மீன் நல்லா பிடிக்குமே, கம்மா மீன்னா ருசி நல்லா இருக்குமே. ஐயோ ஃபோனும் கொண்டு வரல, ஜோயல்கிட்ட என்னன்னு கேட்க முடியல. ஐயோ நல்ல ஒரு சான்ஸ் விட்டுவிட்டனே, நானும் ஜோயல் கூடயே இருந்து கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கலாமே. இன்னைக்கு ஒரு நாள் வரலன்னா என்ன, இத்தனை நாள் வரல, இன்னைக்கு ஒரு நாள் வரலன்னா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். இங்க மீன் பிடிக்கிறாரு யாரு, நம்ம ஜோயல் நினச்சிட்டு இருக்கார். சார் என்னடா 10 நிமிஷம் ஆச்சு, தூண்டில் போட்டு ஒரு மீன் ஆகப்படலையே, பேசாம நம்ம ரூபன் கூடயாவது அவர் பேச்சை கேட்டு போய் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம், அந்த பரலோக மன்னாவாவது கிடைக்கும். இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் வேற, ஐயோ என்ன செய்யறது, பா ஏசப்பா என்ன மன்னியும், ஐயோ மணி 11 மணி ஆச்சு, இன்னொரு அரை மணி நேரம் தானே, இப்போ போனாலும் வேஸ்ட் ஆயிருமே, சரி இன்னும் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. ஐயோ இந்நேரம் கம்யூனியன் சர்வீஸ் நடந்திருக்குமே. அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்குது, இதையாவது சொல்லுங்க, ஆராதனையில் இருக்கு. இங்க ஆராதனையில் இருக்கிறார் பாருங்க யாரு, நம்ம ரூபன். அவருடைய எண்ணமெல்லாம் எங்க இருக்கு, அண்டியூர் கம்மாயிலையும் ஜோயல் மேலையும் அதுல அப்படியே கனவுலக மிதக்கிறார். இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? 2 பேரும் கிடையாது, 2ம் ஒரே கட்டையில ஊர்ன, ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள். ஒருத்தருக்கு உடல் தான் இங்க இருந்தது, அவர் உள்ளமெல்லாம் எங்க இருந்தது, பண்டியூர் கம்மாயில. இன்னொருத்தருக்கு உடல் அங்க இருக்கு, உள்ளமெல்லாம் இங்க இருக்கு. ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாக தேவனுடைய சமூகத்தை 1000 நாள் ஆலய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிற நம்முடைய பிரகாரத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. இந்த வசனத்துல தான் இருக்கு. தேவா இந்த சமூகமே தெளி தேனிலும் மதுரமே, தேவாலயத்தின் நன்மையினால் seek the presence of God. இரண்டாவது sing the praises of God. தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய துதியை சொல்லி பாடுங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். ரீசெண்டா ஒரு கானா பாட்டு ஒன்று வந்திருக்கு, வாலிபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பாட்டு, அடுத்த வாரம் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, கத்தரையே நீ பாடு கவலையே வராது, அப்படிதானப்பா, சக்கரவர்த்திகள். கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு பிபியே வராது, பாடுவோமா. என்ன பல விமர்சனங்கள் அதெல்லாம், அது ரெண்டாவதுங்க. நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் நானும் தேவ சமூகத்துல என்ன செய்யணும், தேவனது துதியை, அவருடைய மகத்துவத்தை ஆலயத்தில். அதனாலதான் நமக்கு பெரும்பாலான நேரம் nearly 40 minutes கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அதிகமாக பிரயாசப்பட்டது நிறைய பேர், அதுல ஒருவர் தாவீது. ஆனா அவர் தாங்க நிறைய சங்கீதங்கள், எல்லா பாட்டு சங்கீதங்கள், எத்தனை பாட்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். துதியை பாடுங்கள், தேவனது துதியை பாடுங்கள். வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனம், 3வது வசனம், 8வது வசனம், 12வது வசனம். ஜீவனுள்ள தேவன் என் ராஜாவே, என் தேவனே, சியோனின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என் தேவன் எனக்கு சூரியமும் கேடகமாய் இருக்கிறார், கண்மலையாய் இருக்கிறார். இந்த வசனங்கள் தேவனது துதியை பாடுங்கள். வாலிபர்கள் எல்லாரும் செக் பண்ணுவேன், ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் எழுதியிருக்கீங்களான்னு. சரியா? அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. 3வது, தேவனது வல்லமையை அனுப்புங்கள். send the power of God. send the power of God. தேவனது வல்லமை அனுப்புங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய பலத்தில் 7வது வசனம், 5வது வசனம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதனாலதாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விட்டு விடாதீர்கள். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதியுங்கள், அவருடைய வல்லமையினால பலப்படுங்கள். ஏன்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிறைந்து. அதுக்கெல்லாம் இன்னும் நம்ம நேரம் எடுத்து, சபையில மட்டும் இல்லை, நம்ம தான் ரொம்ப டைம் கான்சியஸ். எப்படா 2 மணி நேரத்தில் ஆராதனை முடியும், அதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கிறோம். வீடுகளிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு, அப்படி நிரப்பப்படும் போது சாட்சியாய் இருக்க, சுவிசேஷம் அறிவிக்க. பாருங்க, சத்தீஸ்கர்ல 2 கன்னியாஸ்திரிகள் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. துன்மார்க்கர்கள், ஒரு இல்லை இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் தேவ மனிதர்களுடைய அதிகாலை ஜெபத்தில் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் கிருபையா அவங்களுக்கு ஜாமீன் வழங்க. ஆமென். எந்த கவர்மெண்ட் வந்ததோ அதுக்கு பெரிய கண்டனம் எழும்பிருச்சு. கண்டனம் எழும்புல போராட்டம். கேரளாவில் எல்லாம் நம்மள மாதிரி இல்லைங்க, அவன் கம்யூனிஸ்ட்கார இறங்கிட்டான். மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ், மிஷனரிஸை நிறைய பேர் அனுப்புனதுல தமிழ்நாடு கேரளாவும் தான். ஆகவே இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. கர்த்தர் பாருங்க வல்லமை அனுப்புனாரு. அதே கவர்மெண்ட்டு விட்டுருங்கய்யா, எதுக்குயா அப்படின்னு இவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த செயலை செய்தது யார்? பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். சோ வல்லமையை அனுப்பு. கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். கடைசியாக தேவனது வாக்குத்தத்தங்கள் மீது நில்லுங்கள். ஸ்டாண்டிங் ஆன் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட். உம்மை நம்பும் மனிதன் பாக்கியவான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் பண்ண ஜெபம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வாக்குத்தத்தம் அவன் பிடிச்சிட்டான். அவர் இஸ்ரவேலின் பிள்ளை. ஆகவே தேவரீர் என்னை வாக்குத்தத்தங்கள் மீது நில்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துரு. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கங்களேன். இந்த மாதத்துல உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. அது மாறி மாறி ஒவ்வொரு நாளும் வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை அப்படியே உங்களுடைய ரியல் லைஃப்ல கொண்டு வருவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். உங்க கையில தாங்க இருக்கு. தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். சரிங்களா? தேவன் அதை எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்களும் நானும் அந்த படிக்கு முன்வர வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள். அருமையானவர்களே, அப்படி செய்யும்போது என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் மழையை அனுப்புவார். கர்த்தர் மழையை அனுப்புவார். ஆசீர்வாதமான மழை. குளங்கள் நிரம்பும். வெற்றிடங்கள் எம்டி, பெருமையா இருக்கிறதா? சில சூழ்நிலைமைகள், சில காரியங்கள் வெறுமை எம்டி, ட்ரை லேண்ட், வறட்சி. அது ஆவிக்குரிய வறட்சி. எதுவா இருக்கட்டும், முன்னாட்களை செய்து வந்தீர்கள். ஆனா
உங்களை நிறைய நிறைய நம்மிலே நிறைய அந்த குறைகள்லாம் உண்டு. கிறிஸ்து இயேசு மகிமையில there shall be showers of blessing, ஆசீர்வாதத்தின் மழைகள் மேல வந்து பொழியும். அது மட்டுமல்ல, கர்த்தர் கிருபை அருளுவார். 11வது வசனம் சன்ஷைன், showers and sunshine, சூரிய ஒளி, ஒரு பிரகாசம், ஒரு ஒரு மகிமை. கர்த்தருடைய கிருபை பாதுகாக்கும் இல்லைங்களா? அடுத்து ஷெல்டர், நம்மளுடைய பாதுகாப்பு கூரை, அதான் நம்முடைய பாதுகாப்பு. ஷீல்டு, நம்மளை பாதுகாக்கும், பாதுகாப்பு கவசம். தீமைகள் பொல்லாப்புகள், யாபேஸ் அதுக்காகத்தான் ஜெபம் பண்றார். தீமைகள் என்னை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. 23 விதமான தீமைகள், எந்த தீமையும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த மாதம் முழுவதும் எழுப்பி நிற்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் ஆராதனை நாளுக்காக நன்றி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்ற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி தேவ சமூகத்திலே திருச்சபை மக்களை, சுவாச குடும்பங்களை நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவரீருடைய நன்மையும் கிருபையும், யாபேசின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தையை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையும் சத்தியமும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்கள், சுவீனமாய் மருத்துவமனைகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தி வர நாட்களில் கொண்டு வாங்க, சாட்சியாக எடுத்து நிறுத்துங்க. வெளியூர்கள், வெளிநாடுகளில் ஆன்லைன் வாயிலாக இந்த செய்தியை கேட்ட தேவஜனங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஊழியங்கள், வேதபாட வகுப்புகள், ஜெப நேரங்கள், சிறப்பு கூட்டங்கள், வர்ற சாட்டர்டே அண்ட் சண்டே நடைபெறுகிற யூத் ஸ்பெஷல் ரிவைவல் மீட்டிங், 15th நடக்கிற ஃபேமிலி கேம்ப், 27th நடக்கிற ஆனுவல் யூத் ப்ரோக்ராம், இவைகளெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணம், வெளிநாடுகளுக்கு இந்த மாதத்தில் பிரயாணிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. யாபேசை போல கர்த்தாவே சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, தேவ கரம் அவர்கள் மேலே இருக்கிறதினாலே தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி நடத்தப்படுகிறதை நாங்கள் காண, கேட்க கிருபை செய்யுங்க. இந்த மாதம் சுவிசேஷ பிரபல்ய மாதம். எங்களால் ஆன மட்டும் உம்முடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை அநேகருக்கு எடுத்துச் சொல்ல எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எங்கள் யாவரோடும் இருக்கணும். நாம மகிமைப்படட்டும். கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.